ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், நான் வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் பேசுகிறேன். புதுசாக லா பேசலாமா அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த யூடியூப் சேனலோட நோக்கம் அடித்தட்டு மக்களுக்கும் சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாத்துக்கும் சட்டம், மக்களுக்கு எல்லாத்துக்குமே சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லா பேசலாமாங்கிற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் நான் வழக்கறிஞர் படிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் வழக்கறிஞர் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ சட்டம் மக்களுக்காக இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த லா பேசலாமாங்கிற யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறோங்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் மட்டும் இல்லை, என்னோடய சீனியர்ஸ், என்னோடய ஜூனியர்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் ஒரு குழு இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, இல்லை சட்ட உதவிகள் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். எனி டைம் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கான உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். அதே போல் அறிமுகப்படுத்திட்டோம், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு அறிமுகம் கொடுக்கணும், இந்த வீடியோ போட்டோம். ஸோ சும்மா வீடியோ அறிமுகம் மட்டும் கொடுத்துட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன மெசேஜோடு முடிக்கலாம், சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போவும் என்னுடைய நண்பர்கள், என்னோடய உறவினர்கள் கேட்குறது சட்ட வக்கீல் நோட்டீஸ் வந்தால் நாங்கள் வாங்கலாமா வேண்டாமா, வாங்குறதுக்கு பயமாக இருக்குது, அந்த வக்கீல் நோட்டீஸ் வாங்கி நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல, நீதிமன்றத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. வக்கீல் நோட்டீஸ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்க. அதை அந்த அட்வொகேட் உங்களுக்கு சட்ட அறிவிப்பு மூலமாக தெரியப்படுத்துகிறாரு. அந்த அறிவிப்பை வாங்காமல் விட்டுறாதுங்க, வாங்கி படிங்க. அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க இஷ்டாவாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு நீங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் சொந்தக்காரங்க வக்கீலோ, உறவினர்கள் வக்கீலோ, இல்லை அருகாமையில் ஏதாவது வக்கீல் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கான ஜஸ்டிஸை பெற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதே ஜஸ்டிஸ் பெற்றிருக்காங்க. இதுதான் இன்னையோட நியூஸு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சட்ட உதவி வேணாலும் எங்ககிட்ட கேளுங்க. உங்கள் கேள்வி எங்கள் பதில். நன்றி, வணக்கம். தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ.